கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் அதெல்லாம் எப்போ நம்ம ப்ராஃபிட்டை கட் பண்ணலாம், இல்லை ஒரு லாஸில் இருந்தோம்னா நம்ம எப்போ வெளியில் வரணும், ஒரு மினிமமான லாஸில் எப்போ வெளியில் வரலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே மட்டும் கிட்டத்தட்ட 1% வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. ஒரு 269 புள்ளி டவுன் ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு செல்லிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து 24,208 அப்படின்றது ஸ்டாப், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் மறுபடியும் பவுன்ஸ் பேக் வரலாம். இல்லை இந்த 24,208 உடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் 23,363ன்றது இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா 23,363 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட இது ஒரு மைல்டான கரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிற இந்த 52,162ன்றது இந்த கன்சல்டேஷன் பீரியட், இந்த கன்சல்டேஷனை எப்போ உடைக்குதோ ஸோ இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை உடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேங்க் நிஃப்டியோட ஸ்டாப், அதாவது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்த்தோம்னா 50,963ன்றது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை உடைக்கணும். அதுக்கு முன்னாடி 52,162 உடச்சிச்சின்னா நம்ம சொன்ன இந்த 50,963ன்ற இந்த ப்ரைஸுக்கு, அதாவது இந்த பாயிண்ட்ஸுக்கு பேங்க் நிஃப்டி வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த ஸ்டாக்ஸுகளெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டாக் ஓஎன்ஜிசி. ஸோ ஓஎன்ஜிசி வந்து நம்ம அதாவது இந்த கன்சல்டேஷனை எப்போ உடைச்சதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ 325 அப்படின்றத நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று வந்து அதாவது 325 வந்து தொட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மைல்டான ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. அந்த கரெக்ஷனை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ ஃப்ரைடே கிட்டத்தட்ட ஒரு 3.3% வந்து ஓஎன்ஜிசி வந்து விழுந்திருக்கு. ஸோ என்ன கேட்டால் நம்ம ஓஎன்ஜிசி வந்து ப்ராஃபிட் வந்து ஒருவேளை நீங்கள் கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மண்டே வந்து ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப நல்ல டிசிஷனாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தது இந்த கன்சல்டேஷனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ 1,623க்கு மேலே ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்த டார்கெட் 2015. ஸோ அந்த கரெக்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. பட் என்னால் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான ஒரு 10 பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு 5 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் எப்போ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து எப்போ ஸ்டாப் லாஸை வந்து எப்போ ஹிட் பண்ண போகுது, இந்த டயத்தில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து புக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கைடன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது என்னோடய ஒரு ஐடியாவாக இருக்குது. சரி, நான் அடுத்த வீடியோவில் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து கட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ஒருவேளை கட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் 1711 சப்போர்ட் எடுக்கிறது கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டால் 1623ன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்.
ஸோ கரெக்டாக அந்த கன்சல்டேஷன் பீரியட்லேயே வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ அப்படி பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் IREDA. ஸோ இதுவும் நம்ம கரெக்டாக இந்த அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா 300 கொடுத்துருந்தோம். ஸோ 300 கொடுத்துருந்தோம், டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் இப்போ ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. கரெக்ஷன் வந்துட்டு பவுன்ஸ் பேக்கும் ஆகிருக்கு. என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட் கட் பண்ணலை அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. நிஃப்டியில் செல்லிங்கும் வந்திருக்கு 1%. ஸோ நீங்கள் என்ன கேட்டால் இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ 272 கிட்டத்தட்ட ஒரு 15% நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். இல்லை மண்டே மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை இந்த 250 உடச்சிச்சின்னா அதோட ப்ரீவியஸ் அதோட இந்த சப்போர்ட்டுக்கு வந்துடும். 214 இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு KPI க்ரீன் எனர்ஜி. ஸோ KPI க்ரீன் எனர்ஜி நம்ம கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அச்சீவ் ஆகிட்டு நேற்று ஒரு 5% டவுன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ் க்ரீன் எனர்ஜியில் இருக்காங்க. இதோட நிர்வாகமும் ஒரு நல்ல நிர்வாகம். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து மல்டி பேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குக்குன்னே தனியாக நம்ம ஒரு வீடியோவே போடலாம். என்னை கேட்டால் சூப்பரான ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போது இந்த KPI க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2000 ரூபாய் இருந்த ஸ்டாக்ஸ் வந்து 1000 rupeesக்கு வந்திருக்கு. ஸோ என்ன கேட்டால் 10 இருந்தது, அதாவது 10 ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருந்தது 5 மாற்றிருக்கிறாங்க. ஸோ அப்படின்ற நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து இப்போ பிக் பண்ணுறது கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா நீங்கள் இதை ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னை கேட்டால் இந்த 970 வரும்போது அக்குமுலேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சப்போர்ட்னு பார்த்தா 839. இந்த 839 வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டால் இதுக்கு கீழே இந்த 839க்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வந்தால் தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே வரலாம், இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த KPI க்ரீனை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு போடுறேன். எனக்கு இந்த ஸ்டாக்ஸு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர் இதோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய போன குவார்ட்டர், அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரை பீட் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதோட ரெவென்யூ ஆகட்டும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே பீட் பண்ணி தான் போகுது. ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ். என்னை கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நான் தயார் அப்படின்றப்ப ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 years ஆர் 3 yearsக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2x ஆர் 3x கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸை வந்து ரொட்டீனாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல டவுன் கிட்டத்தட்ட ஒரு 3800 சம்திங்லேருந்து இப்போ வரைக்கும் நல்ல டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2012 to 1942 இதோட இந்த ஏஞ்சல் ஒன்னோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடம் வரும்போது நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து பயப்படலாம். ஸோ என்ன கேட்டால் இந்த சப்போர்ட்டில் இருந்து அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்தால் மட்டும்தான். ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் ஆனாலும் எல்லா ஸ்டாக்குக்குமே கீழே போகாது.
ஸோ சில ஸ்டாக்ஸுகள் தான் கீழே போகும். இது ஆல்ரெடி ஒரு டவுனில் இருக்கிறதுனால மேலும் ஒரு கன்சல்டேஷன் கூட வரலாம். ஆனால் ரொம்ப கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல ஒன்று பவுன்ஸ் பேக் ஆகும், இல்லை அப்படின்னா மறுபடியும் கன்சல்டேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஆனால் நல்லா இதோட ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சி அதோட நம்ம கொடுத்துருந்தது கரெக்டாக 188 கொடுத்துருந்தோம். ஸோ ஆனால் இதோட டார்கெட் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 300 சம்திங் போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. பட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு, அவ்வளோதான். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். இல்லைனா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்கியிருந்தீங்கன்னா நேரம் நீங்கள் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கணும். சரி, இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரைடே கூட ஒரு மைல்டாக ஏறி தான் முடிஞ்சிருக்கு. அந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஃப்ரைடே வந்து டவுன் ஆகிட்டு மறுபடியும் அகைன் மேலே தான் போயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 192 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃப்ரைடே க்ளோஸ் ஆனதுலேருந்து அப்படியே கூட அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஏன்னா ஆர்விஎன்எல்லாம் ஒரு 4% ஃப்ரைடே வந்து அப்சைடு தான் போயிருக்கு. இல்லை இதோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கிற ரைசிங் வேஜோட சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் கரெக்டாக ப்ரைஸ் வைஸாக பார்த்தோம்னா ஒரு 179 இல்லை 184 அப்படின்ற இடத்துக்கு வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்லேருந்து அகைன் மறுபடியும் மேலே போகும். பட் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எலோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 541. அந்த 541 உடைச்சா மட்டும்தான் 424. இது அவ்வளோ சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம இதோட சப்போர்ட்னு பார்த்தோம்னா 541. உங்களுக்கு ஃப்ரைடே கூட இது ஒரு ஆர்விஎன்எல் ஒரு 4.71% அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணலாம். இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் கூட வந்துட்டு அகைன் மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எனக்கு கேட்டால் இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஆர்விஎன்எல்ல அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுங்க. தைரியமாக புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அகைன் மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் அகைன் என்ட்ரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் மேசகான் டாக் ஒரு ரைசிங் வேஜில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த ரைசிங் வேஜில் சப்போர்ட்டில் பாருங்கள் 1 2 இந்த டைம் வந்து 3rd டைம். இந்த டைமும் கரெக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் போகலாம். ஒருவேளை நம்ம போட்டிருக்க இந்த ரைசிங் வேஜ் லைனை உடச்சிச்சு அப்படின்னா 4184 இதோட சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்ஸில் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிவிடுங்க. புக் பண்ணுறது சேஃபாக இருக்கும். நீங்கள் அகைன் மறுபடியும் ரீஎன்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனில் ஒரு சீப்பான ப்ரைஸ்லையும் கூட கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்ஏஎல் வந்து ஹெச்ஏஎலோட கிட்டத்தட்ட ஒரு அதோட சப்போர்ட் லைனை உடச்சிருக்கு. நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அது ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து கரெக்டாக இந்த ஜூலை மாதம் வரைக்கும் உடைக்கவே இல்லை. இந்த ஃபஸ்ட் டைம் உடச்சிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து 4328 வரைக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ யாராவது நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே இல்லை ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா புக் பண்ணிடலாம். புக் பண்ணிவிட்டு நம்ம ரீஎன்ட்ரின்னு பார்த்தோம்னா 4328 வரும் பொழுது நம்ம பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம மறுபடியும் என்ட்ரி எடுத்துக்கலாம்.
லாஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். கொச்சின் ஷிப்யார்ட் ஒரு சரியான மூவ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ராப் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. 1 2 3 இப்போ 4. ஆனால் இப்போ மறுபடியும் அகைன் மேலே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் கீழே விழுந்திருக்கு, நிஃப்டியும் கிட்டத்தட்ட 1% கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கரெக்டாக மண்டே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஒருவேளை நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட சப்போர்ட்னு பார்த்தோம்னா 2353 2351ன்றது சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை அதையும் உடைச்சால் அது இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம், அதாவது 2351 வந்ததுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உடைச்சால் தான் நம்ம அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 1686. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.